திருமணமானவங்க ஆக போறவங்க சுகர் அண்ட் வயதுகத்தால இல்லற வாழ்க்கையில நிம்மதி இழந்தவங்க, குழந்தையின்மை, இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரே தீர்வுன்னு பாத்தீங்கன்னா மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. உலகத்திலேயே முறையா 26 வகையான இயற்கை மூலிகைகளால நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பவுடர் ஃபார்மட்லான ப்ராடக்ட் தான் இது. தமிழகம் உட்பட 13 நாடுகள்ல கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு. 1 லட்சத்துக்கும் அதிகமான ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்களே பல பேரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க. இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்டான இதை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்க நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். கோட் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. சரி, இந்த படத்தில் நிறைய நடிகர்கள் சார்ந்த ரெஃபரன்ஸ்லாம் உள்ள இருக்கு. அப்போ அந்த நடிகர்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு ட்ரீட்டான படமாக மேபி இது அமையலாம். இந்த படம் லைட்டாக லேக்னு ஒரு ரிப்போர்ட் வெளியே வந்தாலும் அப்படிலாம் இல்லைப்பா, என் தலைவனை பற்றி உள்ள அந்த சின்ன சின்ன குறியீடெலாம் வந்துச்சுப்பா, அதனால் படம் நல்லா இருக்குன்னு அவங்க கன்வின்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இப்போ பேக் ஃபயர் ஆகிருக்கு. இதை பற்றி தான் முழுக்க பேச போகிறோம். அர்ச்சனா அவர்கள் இந்த ஏஜிஎஸ்ல நிறைய பெருந்தலைகள் இருக்காங்க இந்த கல்பாத்தி அகோரங்களில். ஆனால் இதில் இவங்க தான் இப்போ மக்கள் அறிஞ்ச முகமாக இருக்காங்க. ஏஜிஎஸ் அப்படின்னாலே அர்ச்சனாக்கா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எல்லாருக்கும் வந்துருச்சு. சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு பெண்மணி இந்தளவுக்கு மேலே வந்து அவங்க சோபிக்கிறதுலாம் சாதாரண விஷயமே இல்லை. அதுவும் இந்தளவுக்கு காம்படிட்டிவ் வேர்ல்டில். ஆனால் இவங்க கலக்கிக்கிட்டு இருக்காங்க பயங்கரமாக. சாதிக்க துடிக்கிற நிறைய பெண்களுக்கும் ஒரு பெரிய முன்னுதாரணமாக அர்ச்சனா அவர்கள் இருக்காங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அஜித் அவர்கள் ரசிகர்கள்ன்ற பேரில், ஏன்னா அவங்க தான் உண்மையிலேயே பண்ணுறாங்கன்னு தெரியல, இல்லை நடுவில் வேறு யாருன்னா அஜித் அவர்கள் விஜய் அவர்கள் 2 பேருக்கு இடையில இன்பிட்வீனில் சிண்டு முடிஞ்சு போடுறாங்களான்னு தெரியல, கடவுள் தான் வெளிச்சம். அஜித் ஃபேன்ஸுன்ற பேரில் ஏஜிஎஸ்ஸை பொலன்னு பொழந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன ரீசன்னு போய் பார்த்தா, ஏஜிஎஸோட அந்த அஃபிஷியல் ஹெக்ஸல பக்கம் இருக்குல்ல, அங்கே இருந்து சில பதிவுகளுக்கு ரீட்வீட் பண்ணியிருக்காங்க. இதை தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த பண்ணப்பட்ட பதிவுகள் இருக்குல்ல, அதில் பெரும்பாலான பதிவுகள் இந்த தலைனா அஜித் கிடையாதுப்பா, தலைனா தோனிப்பா அப்படி சார்ந்த ஒரு பதிவு. அஜித் அவர்களுக்கு எதிராக சில பதிவுகள் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு போய்ட்டு ரீட்வீட்டு. இது போல் விஷயங்களை அவங்க தெரிஞ்சு பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நம்பிட்டு இருக்க இது வரைக்கும். ஆனால் இது போல் அவங்க ஏஜிஎஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பொழந்துக்கிட்டு இருக்காங்க இந்த அஜித் ஃபேன்ஸ்லாம். இப்போது எக்ஸ்தலம் முழுக்க போக முடியலங்க. 2nd 3rd 4லாம் கிடையாது. எக்ஸ்தலத்தில் ட்ரெண்டிங்கில் நம்பர் 1 இருக்கிறது ஒரு ஹேஷ்டேக் இருக்குது. அதை நான் இங்கே சொல்ல விரும்பலைங்க, அது கொஞ்சம் வார்த்தைகள் அநாகரிகமாக இருக்கும். நீங்கள் விஜய் ரசிகையாக இருக்கலாங்க, ஆனால் நீங்கள் ஒரு தயாரிப்பு நிறுவனம் தானே ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ் பண்ணுறதை நீங்கள் பார்க்கணும். அதை விட்டு எதுக்காக இந்தளவுக்கு அஜித் அவர்களுக்கு எதிரான மனநிலையை இந்த பதிவுகளாக தாங்கி வர்றப்ப அதுக்கு நீங்கள் ரீட்வீட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன ப்ரோ இவங்க பண்ணிட்டாங்க, ஏதோ ஊரில் உலகத்தில் இல்லாதது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதைத்தான் மக்களை நானும் கேட்குறேன். ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க அது சார்ந்து எப்படியாவது ப்ரொமோட் பண்ணணும் தான் விரும்புவாங்க. அந்த படத்தில் ப்ரொட்டகனிஸ்டாக நடிச்சிருக்காருல, ஏன்னா அவர் மூலமாக தான் இவங்களுக்கான இன்கம் இந்த படம் நல்லா ஓடி, அவரை பயங்கரமாக தூக்கி பிடிக்க தான் செய்வாங்க. ஆனால் அது இவங்க இந்த முறை செஞ்சுருக்காங்க. பட் அவங்க விஜய் ஃபேன்னு ரொம்ப ஓப்பனாக சொன்னதுனால என்னவோ, நீங்கள் அவரோட ஃபேன்ல, அதனால தான் அஜித் அவர்களுக்கு எதிரான பதிவுகளுக்கு ரீட்வீட் பண்ணுறீங்கன்னு புதுசாக ஒரு கான்செப்டை பசங்க பிடிச்சிட்டாங்க. அந்த ஒரு கான்செப்டை வச்சு தான் இவ்வளோ போல பிறந்துட்டு இருக்காங்க ஏஜிஎஸ். நெப்பட்டிசம் கும்பல் அப்படின்னு முத்திரை வர குத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த கோட் படம் சார்ந்த கேஸ்டிங் க்ரூ இருக்குல்ல, அவங்க டீட்டெயில் வெளியே வரும்போது இந்த விமர்சனம் எழுந்துச்சு. இது போல் விஜய் அவர்களோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு இயக்குனர், பிரசாந்த் அவர்களோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர் இயக்குனர், இன்னொரு பக்கம் பிரபுதேவா அவர்களோட அப்பா பார்த்தீங்கன்னா பிரபல நடன இயக்குனர், சினிமா உலகத்தில் பெரிய ஜாம்பவான், அப்புறம் யுவன் சங்கர் ராஜா அவரோட அப்பா இளையராஜா, வெங்கட் பிரபு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரோட அப்பா கங்கை அமரன். ஸோ இப்படி எல்லாரையும் ஒவ்வொருத்தராக தரம் பிரித்து எல்லாருமே நெப்போ கேட்டுங்க, நீங்கள்லாம் சேர்ந்து ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா நெப்படிசத்தை தூக்கி பிடிக்கிற மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு குற்றச்சாட்டை இன்னும் பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணி அர்ச்சனா அவர்கள் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. உங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே ப்ரொடியூசர் தான் இருந்திருக்காங்க, ஸோ நீங்களும் நெப்போ கிட்ட தாங்க அப்படின்ற மாதிரி இவங்கள சொல்லிட்டு இங்கே தான் அஜித் அவர்களை டேர்ம் பண்ணுறாங்க. எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாத ஒரு பர்சனுங்க அஜித் அவர்கள். அவர் சினிமாக்குள்ளே கஷ்டப்பட்டு தான் இவ்வளோ தூரம் மேலே வந்திருக்காரு. உங்களுக்காச்சும் விசிட்டிங் கார்டுன்னு ஒன்று இருக்கும், சினிமா இண்டஸ்ட்ரியில் ஃபேமிலியில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் அவருக்கு அந்த விசிட்டிங் கார்டு கூட கிடையாது. அப்படி வந்து அந்த மனுஷன் சார்ந்து யாராவது ஹேட்டடை பரப்புகிறாங்கன்னா அதுக்கு நீங்கள் ரீட்வீட் பண்ணுவீங்களா அப்படின்னு தான் திரும்ப நெப்பட்டிசம் கும்பல்னு இந்த முத்திரையை குத்திக்கிட்டு இருக்காங்க. கோட் ப்ரமோஷன் இருக்குல்ல, இதுக்காக நீங்கள் நிறைய ஏகேவோட பேரை பயன்படுத்துறீங்க. அப்போலாம் இனிச்சுது, இப்போ மட்டும் உங்களுக்கு கசகுதா தயாரிப்பு நிறுவனமே அப்படின்னு கேட்குறாங்க. நான் கேட்கல மக்களே, ரசிகர்கள் கேட்குறாங்க, அஜித் ரசிகர்கள்னு சொல்லிட்டு. இதில் என்ன புரியலன்னு கேட்குறீங்களா? தெளிவாக சொல்கிறேன். இந்த கோட் படம் சார்ந்து இன்டர்வியூஸ்லாம் நிறைய பேரும் கொடுத்தா ஞாபகம் இருக்கா? அவங்க கொடுத்த இன்டர்வியூஸோட தமிழில் போய் பாருங்கள். அஜித் குமாரோட முகம் நிறைய தமிழில் இருக்கும். ஏகேன்ற பேரை
அந்த இன்டர்வியூ கொடுக்குற செலிபிரிட்டிஸ் பல பேரை பயன்படுத்தியிருப்பாங்க. ஆங்கர்ஸாக தான் கேட்குறாங்க, என்ன சார் அஜித் சாரோட ரெஃபரன்ஸ்லாம் படத்தில் வருதாமே, ஏதோ ஃபோன் கால்லாம் பேசுவாராமே, ஏதோ ஒரு சீனுக்கு வராராமே, அது இதுன்னு கேள்விகளை கேட்கவே அந்த படக்குழு சார்ந்தவங்க, கோட் படக்குழு சார்ந்தவங்க சஸ்பென்ஸில் உடைக்க முடியாதுங்க, நீங்கள் தேட்டர் வந்து பார்த்துங்க, அப்படி இருக்கோ இப்படி இருக்கும்னு சில விஷயங்களை சொன்னாங்க. ஸோ ப்ரொமோஷனுக்கு மட்டும் ஏகே பேரை பயன்படுத்துவீங்க, ஆனால் இப்போ அவருக்கு எதிரான பதிவுகள் வந்தால் ரீட்வீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இந்த பிரச்சனையோட ஆரம்பத்தில் சிஎஸ்கேவுக்கும் பங்கு இருக்குன்னு சொன்னால் நம்ப முடியுமா மக்கள்? அவங்க ஏதோ நினச்சி போட்டிருப்பாங்க, ஆனால் பஞ்சாயத்துக்கு இது ஒரு காரணமாக வந்து நின்றுச்சு. சென்னை சூப்பர் கிங்ஸோட அஃபிஷியல் எக்ஸ்தல பக்கம் இருக்குல்ல, அங்கே இந்த ஒரு போஸ்ட்டை போட்டாங்க. படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த போஸ்ட் எதுக்கு அவங்க போட்டிருக்கான்னு சொல்லிட்டு. நீ யாரோட ஃபேன் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டுட்டு சிங்கம் அப்புறம் கண்ணடிக்கிற மாதிரி சில இமோஜியை பயன்படுத்தியிருப்பாங்க. கோட் படத்தில் வரும் பாருங்க, நீ யாரோட ஃபேன் அப்படின்னு தளபதி கேட்குற மாதிரி அந்த ஒரு டைலாக் தான் இங்கே போட்டிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனியோட ஃபோட்டோ, அவருக்கே உரித்தான அந்த மேலே பார்க்குற காட்சி இருக்கும்ல, அதை அப்படியே ஃபோட்டோவை எடுத்து போட்டு விசில் போடுன்னு ஹேஷ்டாக கொடுத்தாங்க. இவ்வளோ தான் சிஎஸ்கேவோட எக்ஸ்தல பக்கத்தில் நடந்துச்சு. ஏஜிஎஸ் என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கும் ரீட்வீட் பண்ணாங்க. பண்ணணும் தானேங்க, ஏன்னா சிஎஸ்கேன்ற பெரிய ஃப்ரான்ச்சைஸு. இந்த கோட் படத்தில் வந்து ஒரு டயலாக் எடுத்து போட்டிருக்காங்க, அதுவும் பத்ரிநாத் வர கமெண்ட்ரி கொடுத்துருக்காப்புல படத்தில், இந்த கோட் படத்தில். அந்த அளவுக்கு இவங்களோட பெருமையை பேசுகிற மாதிரி ஒரு படம் வர்றப்ப சிஎஸ்கே இது சார்ந்த பதிவு கூட போடக்கூடாதா என்ன? அதுக்கு ஏஜிஎஸ் ஒரு ரீட்வீட் பண்ணக்கூடாதா? இதுலேயே சேர்த்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது ஒரே தலை மட்டும்தான், தலை அஜித். அப்படி இருக்கிறப்ப தலை தோனி நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணலாங்க அப்படின்னு பஞ்சாயத்தை மாற்றி விட்டாங்க. இந்த பஞ்சாயத்து இன்னும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன். ஏன்னா இந்த படம் பார்க்காதவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் இன்னும் புரியாமல் இருக்கும். ஸ்பாய்லர்னு நினைக்காதீங்க, சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு, சொல்லிடுறேன். கோட்டில் ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் ஒன்று வருங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோட்டகனிஸ்ட் விஜய் இருக்கார்ல, அவர் கேட்பார் நீ யாரோட ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவரோட மகள் கேரக்டரில் இருக்கிறவங்க தலைன்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் ஒரு பிஜிஎம் ஒன்று ப்ளேஸ் ஆகும். ஐயோ தேட்ரு தெரிச்சிடுச்சு, மங்காத்தா பிஜிஎம் அந்த நேரத்தில் ப்ளேஸ் ஆகிருக்கும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் சொல்ல வேணாம் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு வழக்கமான தமிழ் படங்களில் வர அதே மாதிரி தான் படம் முடிஞ்சிருக்கும் ஃபுல்லாக. ஆக்சுவலாக இந்த இடத்த நீங்கள் கவனிக்கணும், வெங்கட் பிரபு லாவகமாக ஒரு வேலையை பார்த்துருப்பார். அந்த சீக்வன்ஸில் தலைன்ற வார்த்தை வந்திருக்கணும், அதுக்காக தான் கொண்டு வந்து இன்சிஸ்ட் பண்ணியிருக்காப்புல. இப்போது சிஎஸ்கே மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கு, தலைனா தோனியை சொல்லுவோம், ஏன்னா தோனியை வேறு திரும்ப திரும்ப காட்டுறாங்க இந்த படத்தில், அவர் இந்த மேட்ச் விளையாடுற மாதிரி சில விஷயங்களை. ஸோ தலைன்ற தோனி அங்கே குறிக்கும். ரெண்டாவது ஒரு தலைன்னு பார்த்தீங்கன்னா பிஜிஎம் மூலமாக நம்மளுக்கு கன்வே பண்ணிட்டாங்க, மங்காத்தா பிஜிஎம் போட்டதுனால அஜித் அவர்களை டேர்ம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. மூணாவதாக ஒரு தலை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஆக்சுவலாக அந்த படத்துக்கான தேவையே. உன் தலையால் அவன் தலையை அடி முட்டு அப்படின்ற விஷயத்தை தான் ப்ரொட்டகனிஸ்டாக இருக்க இந்த விஜய் அவரோட பொண்ணுக்கிட்ட கன்வே பண்ணணும். இவ்வளோ தான் மக்களே. இந்த ஒரே ஒரு தலைன்ற வார்த்தை எந்தளவு பஞ்சாயத்தை கொண்டு வந்து விட்டுருக்கு பாருங்க. ஆக்சுவலாக விபி பார்க்குறவங்கிட்டே விட்டார் ஆடியன்ஸ் கிட்டேயே, நான் தலைன்னு போட்டோமா, 3 தலைகள் சார் தான் நான் காமிச்சிட்டேன்ப்பா. ஒரு பக்கம் எம்எஸ் தோனி, ஒரு பக்கம் மங்காத்தா பிஜிஎம் மூலமாக நான் அஜித்தை காமிச்சிட்டேன். அதுக்கப்புறமா அந்த சீனில் வில்லன் கிட்ட தப்பிக்கிறது தான் பொண்ணு பண்ண வேண்டிய வேலை, அதையும் காமிச்சிட்டேன். ஸோ ஆடியன்ஸ் நீங்கள் முடிவு பண்ணிங்க, நான் எதை மென்ஷன் பண்ணுறேன்னு அப்படின்னு வெங்கட் பிரபு ஒதுங்கிட்டாருங்க. ஆனால் கடைசியில் மாட்டிக்கிட்டது ஏஜிஎஸ். டு பி ஃப்ராங்க், இந்த கோட் படத்தில் நிறைய சீக்வன்ஸுக்கு விசில் பறந்துச்சு, நான் மறுக்கவே இல்லை. பர்டிகுலராக இந்த மங்காத்தா பிஜிஎம் பிளேஸ் ஆகும் பார்த்தீங்களா, அந்த இடம்லாம் விசில் ஐயோயோ வேற ரகத்தில் இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் எங்களுக்கே டவுட் வந்துருச்சுங்க, ஏன்ப்பா இது அஜித் படமா விஜய் படமான்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு அந்த பர்டிகுலர் சீனுக்கு அந்த ஒரே டைலாக் தான், தள்ளன்ற ஒரு டைலாக், அவ்வளோதான். அதுக்கு என்ன கிரேஸு, ஃபேன் பேஸு வந்திருக்கிறது FDFS. அங்கே கண்டிப்பாக விஜய் சாரோட ஃபேன்ஸ் தான் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த இடத்துல தலன்ற ஒரு வார்த்தைக்கு இவ்வளோ தூரம் எல்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்கன்னா அந்த மனுஷனோட கிரேஸ் என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. நான் திரும்ப தெளிவாக சொல்லிடுறேன், 2 பேரும் ஈக்குவல் தான், ஒருத்தர் மேலே ஒருத்தர் கீழே கிடையாது. இது அவங்க 2 பேர் பார்க்குறாங்களான்னு தெரில, ஆனால் ரசிகர்கள் தான் பெருசாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, என்னைக்கும் ஒரே தலை அஜித் தான் அப்படின்னு ரசிகர்கள் திரும்ப திரும்ப இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு உண்மையை நினைவுபடுத்த விரும்புகிறேன், அஜித் அவர்களே சொல்லிட்டாங்க எனக்கு அந்த பட்டமே வேணாங்க, ஏகேன்னு கூப்பிடுங்களேன், முடிஞ்சு போயிடுச்சுன்னு. ஆனால் இது வரைக்கும் அஜித் சாரோட சர்க்கிளில் இருக்கவங்களா இருக்கட்டும், விபி வரைக்குமே எடுத்துக்கோங்களேன், இன்டர்வியூவில் தலைன்ற வார்த்தை தான் டேர்ம் பண்ணுறாப்புல. ஸோ அவர் சொல்லியே இன்னும் அந்த வார்த்தை பதம் ரொம்ப சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் நடக்கும்ன்றதுனாலேயே இந்த மனுஷன் தீர்க்கதரிசனம் மாதிரி அப்பயே சொல்லியிருக்காரு, அந்த வார்த்தை வேணாம் ஏகேன்னு சிம்பிளாக கூப்பிட்டுருங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் யார் கேட்குறா? இந்த நேரத்தில் ஃபேன்ஸ்லாம் இந்த ஒரு கிரியேஷனை பயங்கரமாக சர்க்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாய், ஐ எம் தோனி, தே கால் மீ தலை. ஹாய், ஐ எம் அஜித் குமார், தே ஆல்சோ கால் மீ தலை. வெல், சின்ஸ் வென், எப்பத்துல இருந்து அப்படின்னு. அப்போ இந்த கேரக்டர் சொல்கிற மாதிரி பிஃபோர் யூ ஸ்டார்ட் பிளேயிங் கிரிக்கெட், அதாவது தோனி கிரிக்கெட் ஆடுறதுக்கு முன்னாடியே தலைன்ற அடமொழி அஜித் அவர்களுக்கு வந்ததாகவும், ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் அவுட்டு அந்த பேஸில் எப்போவுமே தலை அஜித் தான், அதுக்கப்புறம் தான் தோனின்னு இந்த ஒரு கிரியேஷன் மூலமாக பயங்கரமாக சர்க்குலேஷன். இந்த நேரத்தில் யார் பார்த்த வேலைன்னு தெரியல, ஒரு பக்கம் அஜித் அவர்கள், இன்னொரு பக்கம் ரஜினிகாந்த் அவர்கள்.
2 பேரும் செஸ் ஆடுறாங்கன்னு தெரியுது. ஆனால் இந்த நேரத்தில் மங்காத்தான் தான் சொல்லணும், நீ உள்ள நான் வெளியேன்ற மாதிரி. ஏன்னா காக்கா கழுகு அந்த பஞ்சாயத்து நம்ம யாரும் மறந்துருக்க மாட்டோம். அப்போ ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டைமில் ரஜினி சாரோட ஃபேன்ஸுக்கும் விஜய் சாரோட ஃபேன்ஸுக்கும் இடையில எப்பேற்பட்ட வார் போச்சு சோஷியல் மீடியா முழுக்கும் பார்த்துருந்தோம். ஸோ ஒரு பக்கம் ரஜினி சாரோட ஃபேன்ஸு இப்போ கோட் படம் ரிலீஸுக்கு பிற்பாடு, இன்னொரு பக்கம் அஜித் சாரோட ஃபேன்ஸு. இது வருஷம் நடந்துட்டு இருக்க பஞ்சாயத்து தான். இவங்க 2 பேர் படங்கள் ஒன்று வெளியாகுதுன்னா அப்போ இந்த வார் பயங்கரமாக முட்டிக்கும். ஸோ இவரோட ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்டாக எப்போவுமே இஷ்யூ நடக்கும் விஜய் ஃபேன்ஸ்க்கு அகேன்ஸ்டா. இந்த பக்கம் ரஜினி சாரோட ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த காக்கா கழுகு பஞ்சாயத்துக்கு அப்புறம் இந்த பக்கம் சேர்ந்துட்டாங்க. ஸோ 2 தரப்பு ஃபேன்ஸும் சேர்ந்து இப்போ கோட்டை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நல்லா இருக்க கோட் படம் இப்போ ஏதோ மிக்ஸ்டு ரிவ்யூ மாதிரி வந்துகிட்டு இருக்குல்ல, அதுக்கு எதுவும் இவங்க ஃபேன்ஸ் தான் காரணன்ற மாதிரி இன்னொரு குற்றச்சாட்டு வேறு. நான் பார்த்த பதிவுகள்லேயே இது வேறு மாதிரி எங்கேயோ தூக்கிட்டு போச்சுன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த கிரியேஷன் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தது. ஐ திங்க் 2015 காலகட்டம்னு நினைக்கிறேன். ஒரு பிரபல இதழ் இது போல் ஒரு கிரியேஷனை வெளியிட்டாங்கன்னா அப்போ ஒரு டாக் பார்த்துருக்கேன். இதை இப்போ எடுத்து போட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எம்ஜிஆர், ரஜினி, அஜித் இந்த 3 எழுத்து மந்திரம் இருக்குல்ல, அதுதான் தமிழகத்தில் எப்போவுமே இந்த கிரேசியஸ்ட் ஃபேன்ஸை கொண்ட எப்போவுமே 3 ட்ரையோன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேர் தான். இதை தாண்டி ஒருத்தருன்றது நினைக்கலாம், பட் நடக்காதுன்னு அஜித் சாரோட ஃபேன்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஒரு கிரியேஷனை பயங்கரமாக ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக விஜய் சாருக்கும் ஃபேன்ஸ் அதிகமாக தான் இருக்காங்க, நாம் அதை மறுக்கவே முடியாது. பட் அஜித் மேலே இருக்கிற விசுவாசத்தை காட்டுறன்ற பேரில் தான் இந்த இடத்துல 3வதுக்கு அப்புறம் யாருமே இல்லைப்பா அப்படின்னு முடிச்சிருக்காங்க. ஆனால் ஒன்று உண்மை, இந்த 3 பேருக்கு இருக்க மிகப்பெரிய ஒற்றுமை ஃபேன் பேஸு, கிரேசியஸ்ட் ஃபேன் பேஸு. ஆக்சுவலாக இந்த கோட் படத்தில் அஜித் சார் சார்ந்த அந்த தலன்ற டயலாகாக இருக்கட்டும், ரஜினி சாரோட ஃபோட்டோ இருக்குல்ல பாபா ஸ்டில்லு, அது பேக்ரவுண்டில் இருக்கிறதா இருக்கட்டும், இன்னும் ஒரு சில குறியீடுகள் படங்களில் இருக்குது. இதெல்லாம் வச்சுக்கணும் அப்படின்னா டைரக்டர் மட்டும் முடிவு பண்ணக்கூடாது, அந்த நடிகர் முடிவு பண்ணணும். விஜய் சார் அலோவ் பண்ணாமல் இதெல்லாம் படத்துக்குள்ளே வந்திருக்க வாய்ப்பே இல்லை. மேபி அவர் என்ன நினச்சிருக்கலாம், நடிகராக சொல்லலை, ஒரு அரசியல்வாதியாக என்ன நினச்சிருக்கலாம். சரி நாம் இது போல் இன்புட்ஸ்லாம் வைக்கிறோம்னாக்கா நமக்கு எதிர்ப்புன்றது பெருசாக இருக்காது, நம்ம ஃபேன்ஸோடு சேர்த்து எல்லாரோட ஃபேன்ஸை நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இன்கேஸ் அது ஃப்யூச்சரில் ஓட் பேங்க்கை நிரப்புறதுக்கு கூட பயன்படலாம்னு ஒரு அரசியல்வாதி அவர் திங்க் பண்ணியிருக்கலாம். தப்பில்லை, அரசியல்வாத திங்கிங் அப்படி இருக்கலாம், தப்பில்லை. ஆனால் அது இப்போ பேக் ஃபயர் ஆகிருக்க மாதிரி இருக்குல்ல. ஃபேன் வார் நல்லது இல்லைங்க. ஏன்னா தமிழக வெற்றி கழகம் அடுத்த 2026 சிஎம் சீட்டை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ ஏற்பட இந்த நேரத்தில் ஒரு எதிர்ப்பு முளைச்சாலும் அது ஒரு வாக்கை இழப்பதற்கான எதிர்ப்பாக மாறிடும். ஸோ இது எல்லாத்தையும் இந்த கட்சி நிர்வாகம் கண்காணித்து பார்த்தாங்கன்னா உண்டு. ஜஸ்ட் அவங்க நல்லதுக்கு சொல்கிறோம், வேறு எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா இது போல் சின்னதாக தான் ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் எங்கேயோ போய் நின்றோம். என்னென்பார் இந்த சினிமா ரசிகர்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள், முதன்மையான விஷயம் அஜித் ரசிகர்கள்னு இப்போ நிறைய பேர் பதிவுகளை போடுறாங்களே. நான் இப்போயே சொல்லிடுறேன், அது அவங்க தான் பண்ணுறாங்கன்னு தெரியல, ஆனால் அந்த பேரில் தான் பதிவுகள் பயங்கரமாக சுற்றிக்கிட்டு இருக்கு. கண்ணியம் காக்கணுங்க. ஏன்னா அந்த மனுஷனும் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, ஒருத்தர் மேலே விசுவாசத்தை காட்டுறேன்ட்டு இன்னொருத்தர் அசிங்கப்படுத்தாதீங்கப்பான்னு. அதை தான் இப்போ பல பேரை பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த பதிவுகள் இருக்க வார்த்தைகள்லாம் பார்க்கணும், அவ்வளோ கொச்சையாக இருக்குது. ஆண் பெண் எந்த வேறுபாடும் பார்க்க மாட்டுறாங்க, பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஃபேமிலியில் ஒருத்தவங்களை திட்டினாங்கன்னா எவ்வளோ கோவம் வரும், நினச்சி பார்த்து பதிவு போடுங்க. 2வது சிந்திக்கோட விஷயம், இந்த ஃபேன் வாரை பற்றி நம்ம வெங்கட் பிரபு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாப்புல. மனுஷன் ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பார். அப்போல்லாம் ஃபேன் வாரன்றது வேறு மாதிரி இருக்குங்க, ரசிக்கிற மாதிரி. ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அசிங்கமாக கேவலமாக இருக்குன்னு வார்த்தைகளை விட்டுருப்பாருங்க. வெங்கட் பிரபு சொன்ன விஷயம் உண்மை, அதை நான் ஆமோதிக்கிறேன். அப்படி தான் இருக்குது இப்போ கேவலமாக ஃபேன் வார்ன்றது. ஆனால் அந்த மனுஷன் அவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லியும் அது கூட காதில் போடல, வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும். பல பேரும் கேட்டால் ஃபேன் வார்ன்றாங்க. இதெல்லாம் ஃபேன் வார் இல்லை, அசிங்கமாக திட்டுறது, குடும்பத்தில் திட்டுறது, எதுக்கு பேர் ஃபேன் வார் நான் சொல்லுவோம். 3வது சிந்திக்கோட விஷயம், உங்கள் சண்டையை விஜய் அவர்களும் அஜித் அவர்களும் ஏதோ ஒரு ஐடியிலேருந்து பார்க்குறான்னு வச்சுங்க சோஷியல் மீடியாவில், என்ன நினைப்பாங்க? சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள். ஏம்பா நான் கோடி கோடியாக சம்பாதிக்கிறேன், படம் ஃப்ளாப்போ ஹிட்டோ எனக்கான சம்பாத்தியம் வந்துருச்சு, எனக்கான ஃபேம் ஆடுறதுக்கு போகுது, எதுக்கு நீ இவ்வளோ சண்டை போட்டுருக்க எனக்காக? இப்படி தான் பார்ப்பாங்க. உனக்கு வேலை வெட்டி இருக்காதா? உன் வீட்டில் அம்மா அப்பா இவங்களுக்கு யார் சோறு போடுவா? இப்படி தான் அவங்க பார்ப்பாங்க. டு பி ஃப்ராங்க் இப்படி தான் பார்ப்பாங்க. ஆனால் இதை தெரியாமல் இது வரைக்கும் என் அண்ணனுக்கான விசுவாசத்தை காட்டுறேன்னு பல பேர் கிளம்பி வந்து இன்னும் பல பேர் அசிங்கமாக திட்டி பதிவுகளை போட்டுட்ருக்காங்கன்னா எவ்வளோ முட்டாள்தனத்தை பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்கள். 4வது சிந்திக்க வேண்டிய விஷயம், புள்ளக்குட்டியில் போய் படிக்க வைங்கயா. அதை விட்டு உக்காந்துக்கிட்டு இன்னும் திட்டிக்கிட்டு வன்மத்தை கக்கிக்கிட்டு எதுக்கு? ஏற்கனவே நெகட்டிவிட்டி அவ்வளோ பரவி இருக்குது சோஷியல் மீடியா முழுக்கும், இதில் 10ஆவதுன்னு இது வேறு. 5வது சிந்திக்க வேண்டிய விஷயம், எனக்கு ஆக்சுவலாக இந்த எஃப்டிஎஃப்எஸ் இருக்குல்ல, இது போல் பெரிய பெரிய படங்கள் சார்ந்து அது எதுக்காக ரொம்ப பிடிக்கும்னா, எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஸாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் ஓடிக்கிட்டு இருக்குது, பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் இது போல் பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகிறப்ப அது திருவிழாவாக கொண்டாட ஒரு டைம் கிடைக்குது பார்த்தீங்களா, எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் மறந்து சந்தோஷமாக இருக்கும். இதுக்காக இது போல் பெரிய படங்கள் பிடிக்கும், குறிப்பாக எஃப்டிஎஃப்எஸ். ஆனால் அதை பேஸாக வச்சுக்கிட்டு ஏன் தலைவன் பெருசா அவன் தலைவன் பெருசான்ற மாதிரி சண்டை போதில், இது எப்படி எடுத்துக்கிறது? நல்ல வேலை இந்த பேனர் பெருசாக கட்டி அங்கேருந்து கீழே விழுறது, அது உயிர் போகிறது, இது போல் கொடூரங்கள் நடக்காமல் இருக்கல இந்த வாட்டி, அது வரைக்கும் சந்தோஷம். 6வது சிந்திக்க வேண்டிய விஷயம், ஆக்சுவலாக கோட் படம்ன்றது VCU, விஜய் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்.
அதனால் முதலே சொன்னேன் இது விஜய் சாரோட கடைசி படமாக வந்திருக்கலாம்னு. ஏன்னா விஜய் சார் நடித்த படங்களில் நல்லா பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்த மூவிஸ்லாம் இருக்குல்ல, அந்த படங்களோட ரெஃபரன்ஸ் கோட் படம் முழுக்கவே வரும். நல்லா நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், முழுக்கவே வரும். விபி இதை மைண்டில் வச்சு பண்ணாரோ என்னவோ, இது ஒருவேளை கடைசி படமாக தான் எப்படி இருக்கும், நம்ம தளபதியை ஃபுல்லாக நம்ம ஒரு ரீகால் பண்ணிட்டு வந்துடுமே ஃபேன்ஸுக்கு அப்படின்னு ட்ரை பண்ணி எடுத்துருக்கலாம். இவ்வளோ தாங்க கோட்டு படம். இந்த ஒரு படத்தை கொண்டாடாமல் எந்த அளவுக்கு சண்டை போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஏஜிஎஸ் ஒரு நல்ல படத்தை கொடுத்துட்டாங்க, ஆனால் இந்த பாவத்துக்காக என்னவோ அவங்கள வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு மனசு மாறுங்க. நான் ஏஜிஎஸில் ஒர்க் பண்ணல, நியாயத்தை சொல்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் இப்போ கமெண்ட் செக்ஷனில் கோட் படம் சார்ந்து உங்களோட கருத்துக்களை தாராளமாக பதிவிடலாம். உங்களுக்கு படம் பிடிச்சதா இல்லையா, பிடிச்சா ஏன், பிடிக்கலனா ஏன், இந்த காரணங்கள் தான். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.